ஹலோ கைஸ், ஆமாம், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான செய்தி தான். மத்திய அரசோட சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, மகா கும்பமேளால இவ்வளோ நாள் இங்கே குளிச்சது புனித நீர் கிடையாது. அது ஃபீக்கல் கோலிஃபார்ம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அதாவது மனிதர்களோட இருந்தும் விலங்குகள்கிட்ட இருந்தும் வெளியேறக்கூடிய மலத்தில் இருந்து பரவக்கூடிய ஒரு பாக்டீரியா அந்த தண்ணியில் ரொம்பவே அதிகமாக கலந்துருக்கு. நார்மலாக அது 100ல் இருந்து 2500 யூனிட் தான் இருக்கணும். ஆனால் இப்போ அதுக்கு அளவுக்கு அதிகமாகவே கலந்துருக்கு. ஸோ இப்போ அந்த நீர் கங்கை யமுனை அப்படின்ற புனித நீர் புனிதத்தை இழந்து போய் மனிதர்கள் குளிக்க இயலாத ஒரு நீராக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி மத்திய அரசோட சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு உத்தரப்பிரதேசத்தோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகவான தகவல்களை பரப்புகிறவர்கள் மேலே நாங்கள் கண்டிப்பான ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கங்கை நீர் இன்னும் புனிதத்தை இழக்கவில்லை. அந்த நீரை குளிக்கிறது என்ன, நீங்கள் குடிக்க கூட செய்யலாம், உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர். ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஒரு சில நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ சொல்றீங்கல்ல, நீங்களும் உங்களோட அமைச்சரவை கூட்டத்தில் உள்ளவங்களும் கிளம்பி அந்த தண்ணியை குடிச்சு காட்டுங்க, அப்போ நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக க்ளீன் அண்ட் கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், அதாவது மகா கும்பமேளா இந்தியாவில் மிகப்பெரிய மனிதர்கள் கூடக்கூடிய ஒரு இடம். டெய்லி கோடிக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, புனித நீராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டெய்லி கோடிக்கணக்கான மக்கள் அந்த புனிதமான கங்கை யமுனை நீதியில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதாவது புனித நீராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள ஒரு சில சமூக ஆர்வலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க மத்திய அரசோட சுகாதாரத்துறையில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள தண்ணியை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது நார்மலாக மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய குளிக்கக்கூடிய நீரோட அளவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 100ல் இருந்து 2100 யூனிட் தான் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பாக்டீரியா ஃபீக்கல் கோலிஃபார்ம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா அந்த லெவலில் தான் இருக்கணும். ஆனால் இது அதை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதை கூட அறியாமல் இந்த மக்கள் அந்த நீரை குடம் குடமாக பிடிச்சிக்கிட்டு வாட்டர் கேன்லையும் அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணி அள்ளி கையில் எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட உடலில் மூக்கு காது கண்ணு வழியாக கூட இந்த பாக்டீரியா பரவும். ஸோ இந்த மாதிரி பரவுச்சுன்னா அவங்களுக்கு காய்ச்சல், லூஸ் மோஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ இது தெரியாமல் அறியாமல் அந்த மக்கள் இந்த நீரை எடுத்துட்டு பாட்டிலாக பிடிச்சிட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளித்தாலே அதை இவ்வளோ டேஸ்க்கு ஒரு தடவை அந்த ஸ்விம்மிங் பூலோட வாட்டரை மாற்றுவாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இத்தனை வருஷமாக இவ்வளோ கோடி பேர் மக்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாக அதிகப்படியான மக்கள், டெய்லி கோடிக்கணக்கான மக்கள், இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 56 கோடி மக்கள் அந்த இடத்துல புனித நீராடிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் நிறைய செலிபிரிட்டிஸ், நம்ம நடிகர்கள்ல இருந்து, நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ல இருந்து, குடியரசுத் தலைவர் முர்மு அவங்கள இருந்து ஏகப்பட்ட தலைவர்கள் உலகத்துல ஒரு மூல முடுக்குல இருந்து குளிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நதியில தான் நம்ம இப்போ போய் புனித நீராடிட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யோசிச்சு நிறைய தலைவர்கள்ல இருந்து ஒரு சில மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த நாட்டோட, அதாவது உத்தரப்பிரதேசத்தோட மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் என்ன சொல்றாங்கன்னா, தப்பான தகவல்களை யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, உண்மையாவே அந்த நீரோட புனிதம் இன்னும் கெட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கொஸ்டின் வச்சிருக்காங்க. யாரு கொஸ்டின் வச்சிருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞர்ல ஒருத்தவரான பிரசாந்த் பூஷன் அவர் சவால் விடுறாரு. இவ்வளோ தெளிவாக சொல்றீங்கல்ல உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், நீங்க உங்க அமைச்சரவையில இருந்து இருக்கிற எல்லா கூட்டத்தையும் கூட்டிட்டு இந்த இடத்துல தண்ணி அள்ளி குடிங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சாதாரண பாமர மக்களை நீங்க ஏமாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சவால் விடுறாரு. ஸோ இதுவரை 55 கோடி பக்தர்கள் குடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா,
மகா கும்பமேளா இவ்வளோ நாளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் எக்கச்சக்க பக்தர்கள் வந்து நீராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் பெண்களும் நீராடுறாங்க, அதாவது புனித நீராடுறாங்க. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து குளிக்கிறத அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோக்களை எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, டெலகிராம்ல அப்படின்ற மாதிரி எல்லா சைடும் ஸ்பீடா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில வெப்சைட்ல இவங்களோட வீடியோவை ஃபுல்லா வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பல் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வேற போலீஸ்க்கு இப்ப தெரிய வந்து, அதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெத்தாவோட ஒரு உதவியை வந்து நாடி இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ எது எதுல எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹெல்ப்பை வேற கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு அங்கே போய் நம்ம குளிக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு. இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட் வந்து பெண்களோட ஒரு பாதுகாப்பை வந்து இந்த இடத்துல தவற விட்டுட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இத்தனை கோடி போலீஸ், அதாவது மக்கள் மட்டும்தான் இங்க கோடிக்கணக்கில் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் லட்சக்கணக்கான போலீஸ்கள் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோவில் போய் பாருங்க. மகா கும்பமேளால எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ செக்யூர் அண்ட் சேஃபாக இந்த விஷயத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவ்வளோ சிசிடிவி கேமராஸ், அவ்வளோ செக்யூரிட்டி கேமராஸ், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டரில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதை கண்காணிக்கிற கூட அண்டர் வாட்டரில் கேமரா, அது போக தலைக்கு மேலே ட்ரோன் கேமரா, இந்த மாதிரி எக்கச்சக்க கேமராஸ் இருந்தும் இவ்வளோ பாதுகாப்பை உறுதிப்படுத்தி எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி வேற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னல, பகுஜன் சமாஜ்வாதியோட தலைவர் அவர் யார் அப்படின்னா அகிலேஷ் யாதவ். அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. பிஜேபி வந்து பெண்களோட ஒரு செக்யூரை வந்து இந்த இடத்துல தவற விட்டுட்டாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி மகா கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு போய் குளிக்கிறதுக்கு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? மோஸ்ட்லி இந்த வீடியோவை நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் பார்ப்பீங்க. ஒருவேளை நார்த்து சைடு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை தமிழ்நாட்டில் வடக்கன்ஸ் கால் வைக்கிற இடமுல்லாம் மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வடக்கு சைடு தான், நார்த் சைடு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து புக் பண்ணி ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க ரயில் பெட்டிகளில். அந்த பெட்டிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு புக் பண்ணி போகிறவங்களோட அந்த பெட்டியில் உள்ள ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த ஏசி கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. எங்களுக்கு உட்கார இடம் இல்லைன்னா அந்த அளவுக்கு மக்கள் திங்க் பண்ண லெவலில் அந்த சைடு வடக்கன்ஸில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசில் நான் ராமேஸ்வரம்லாம் டூர்லாம் போயிருக்கேன், ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போனாங்க. அப்போது அங்கே அக்னி தீர்த்த கடல் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே போய் குளிச்சோம்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், இடம் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும். நான் சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து டூர் கூப்பிட்டு போகலாம் போயிருக்கேன். இடையில ரீசெண்டாக நான் ஸ்கூல் படிக்கிற டேஸ்லையும் போயிருக்கேன். ஆனால் இப்போ ஸ்டில் நவ் இப்போ நான் அந்த இடத்துக்கு ரீசெண்டாக போனேன். அந்த இடத்துல நம்மளுக்கு கால் வைக்கிறதுக்கு கூட அந்த இடம் வந்து அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கூட சுத்தமே இல்லை. சேலையில் இருந்து, ட்ரெஸ்ஸில் இருந்து, விலங்குகள் வந்து அப்படியே இறந்து போன நிலமையில அந்த கடற்கரையில் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கில் டாய்லெட் போயிட்டு இருக்காங்க மக்கள். அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்தோட நிலைமை வந்து கேவலமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கூட்டமும் வராது. மினிமம் அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கூட்டம் வருவாங்க அப்படின்னு என்னோட கணிப்புப்படி அப்ராக்சிமேட்டாக சொன்னோன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் தான் வருவாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இந்த இடமே இவ்வளோ மோசமாக, அதுவும் டக்குன்னு சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள், ஒரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் உலகத்துலேருந்து ஒரு மூணு முடுக்கில் இருந்தும் அந்த நதியை நோக்கி வர்றாங்கன்னா அப்போ அந்த இடத்துல உள்ள ஒரு சுகாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதனால தான் மனிதர்களோட மலக்கழிவுகள் உள்ள பாக்டீரியாக்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அந்த தண்ணியை எள்ளி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் கேனில் குடிச்சிட்டு இது புனித நீர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி அப்படியே கையில் எழுதி அந்த இடத்துல குடிக்கிறாங்க. அதை பேசுறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. அவ்வளோ ஒரு கேவலமான செயலை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்ம இந்தியா என்னைக்கு வல்லரசாகும்? மனிதர்களோட மலக்கழிவு கலந்துருக்கிற ஒரு பாக்டீரியா கலந்த அந்த தண்ணி எடுத்து புனித நீர்னு நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி குடித்தோம்னா உலகத்தில் உள்ள ஃபுல்லாக இந்தியாவை பார்த்து சிரிப்பானா பெருமையாக பார்ப்பானா? சும்மாவே வெளிநாட்டுக்காரங்களாம் நம்மளை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்தியாவை பார்த்து
இன்னும் பப்ளிக்ல டாய்லெட் போயிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் என்னடா டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற மாதிரி கேவலமா நம்மளை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அது போக இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கேவலமா பார்ப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்தாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட நார்த் சைடு உள்ள பீப்புள்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு எஜுகேட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தமிழ்நாட்டில், இது இந்தியாவில் உள்ள சவுத் சைடு தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி மாநிலங்களும் இந்தியாவில் இருக்குது, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் பண்ணுவாங்களா, பண்ணுறதுக்கு யோசிப்பாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், என்றைக்குமே நான் அதான் சொல்லுவேன். ஆனால் மூட நம்பிக்கை என்றைக்குமே இருக்கக்கூடாது. நார்மலாக போகலாம், கோவில் போகலாம், சாமி கும்பிட்டுட்டு வரலாம், ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம். ஆனால் அந்த தண்ணியில் குளிச்சாதான், அதாவது அந்த மலம் கலந்த ஒரு தண்ணியில் குளிச்சாதான் எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒரு மூட நம்பிக்கை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ நினைக்கிறேன். டாடா, பை பை, see you.